Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணிரத்னம் தான் நீங்கள் சினிமாவுக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தவர் இல்லையா? ஆமாம். அவர் இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் சினிமாவில் வந்திருப்பீங்களா? உங்களுக்கு சினிமாவில் அந்த அளவுக்கு நாட்டம் இருந்ததா அதுக்கு முன்னாடியே? நல்ல கேள்வி. முதல்ல சென்னைக்கு வந்திருப்பேனாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பம்பாயிலே பறந்து விழுந்த எனக்கு பம்பாயை தவிர வேறு எந்த ஒரு நகரத்துலையும் இருப்போம் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்கலை. ஆக சென்னைக்கு வருவது அப்படிங்கிறதே அது எதிர்பாராத ஒரு விஷயந்தான். ஆனால் அப்படி இருந்தால் கூட ஒரு விஷயம், கலைக்கும், அதாவது கலைன்னு சொல்லும்பொழுது எழுதுவது, டைரக்ட் பண்ணுறது, நடிப்பது, இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து பம்பாயில் பிறந்தாலும் தமிழ் எழுத்து, தமிழ் நாடகங்கள், தமிழ் டைரக்ஷன் அப்படின்னு அது வந்து ரத்தத்தோடைய ஊறின ஒரு விஷயம். அப்போ அது ஒன்று இருந்துச்சு. ஆக அதற்கு ஒரு சரியான வெளிப்பாடு கிடைக்கிறதுக்காக தான் கடவுள் என்ன சென்னைக்கு அனுப்பினார்னு அப்படி சில சமயம் நினைக்கிறது உண்டு. ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னது கரெக்டு. முதல்ல கொஞ்சம் போர் அடிச்சுன்னு சொல்லலாம். போர் அடிச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கல. பம்பாயில் அந்த பரபரப்புக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்போ சில சிறுகதைகள், குறுநாவல்கள்லாம் எழுதுவேன். இதையும் பேசிக்கிறது, சாவி சாருடைய ஒரு குறுநாவல், ரொம்ப அருமையான ஒரு குறுநாவல், மறுபடியும் சாவி சார் தான் பப்ளிஷ் பண்ணார். அந்த விஷயங்கள்லாம் கூட நடந்தது. அந்த காலகட்டத்தில் 78 கடைசியில் 79 ஆரம்பத்தில் அப்போ தான் மணிரத்னம், அப்போ நாங்கள்லாம் சுப்புன்னு தானே கூப்பிடுவோம், சுப்பிரமணியம் அவங்க சந்தித்தது. அவர் என்னுடைய அதே பஜாஜ் இன்ஸ்டியூட்டில் படித்தவர், 2 இயர்ஸ் ஜூனியர். ஆக இன்பிட்வீன் படித்த ஒரு நண்பர் மூலமாக அறிமுகம் ஏற்பட்டது. அப்போ நான் வந்து அவர் வீடுக்கு பக்கத்துலேயே சோலா ஹோட்டலில் நான் பர்சனல் மேனேஜராக இருந்தேன். அப்போ வீடு பக்கத்தில் இருக்கிறனால அப்பப்போ வருவார். வரும்பொழுது அவருக்கு தெரிஞ்சு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்குன்னு. அப்போ அவரும் சொன்னார், அவருக்கு அந்த காலத்தில் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக இருந்தார் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு. பட் அவர் மனதில் ரொம்ப தெளிவாக இருந்தார், கூடிய சீக்கிரம் சினிமா டைரக்ஷனுக்காக அப்படின்னு. அப்போ தான் அவர் வந்து தான் அந்த படத்திற்கான முதல் படத்துக்கான அந்த கதையை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அதனுடைய ஸ்டோரி டிஸ்கஷன், அதனுடைய ஒன்லைன் டெவலப்மெண்ட், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். அப்போ ஆரம்பித்த பொழுது நிறைய பல கதைகளுக்கான ஒரு அடிப்படையான ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பர்சனல் மேனேஜர் ஆஃப் சோலா ஹோட்டல், மணிரத்னுடைய சுப்புடைய ஃப்ரெண்டு, 2 பேரும். ஏன்னா வீடு 2 பக்கத்தில், அவர் வீடு என் வீடுக்கு 5 நிமிஷம் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ அடிக்கடி சந்திச்சுக்குவேன். நிறைய அடிக்கடி இல்லை, ஆல்மோஸ்ட் டெய்லி. இப்போ உங்களுக்கு காட்டினேன் அந்த ப்ளூ நோட் புக், அதுலேயே ஒரு 10 ஒன்லைனர் அப்படியே ஹேண்ட் ரைட்டிங் கூட பார்த்தீங்க. எல்லாம் அவருடைய கதை இல்லை, பட் குறிப்பிட்ட 1-2 பல்லவியான போலினோட அதெல்லாம் அது இருக்குது. அப்போ எந்த நேரம் வேணால் அவர் அந்த முதல் படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் 82 எனக்கு வந்து ஒரு பெரிய பதவி கிடச்சி, அதாவது பர்சனல் மேனேஜர்லேருந்து ரீஜனல் பர்சனல் மேனேஜர். 83 வந்து என்ஃபீல்டு இந்தியாவில் ஜெனரல் மேனேஜருங்கிற ஒரு பொசிஷன். அப்போவே ஐ வாஸ் ஜஸ்ட் அபவுட் 30 வயசுலேயே எனக்கு அது கிடச்சிது. அப்போ நான் அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த ஈர்ப்பு அதிகமாக போயிடுச்சு. இந்த மீன்வேல் அவர் மணி சார் வந்து அவருடைய முதல் படம் பண்ணார். அப்புறம் 2வதும் பண்ணிட்டார் உணர்வு. 3வது படம் இதே கோவில் பண்ணிட்டார். 4வது படம் வந்து பகல் நிலவு, அதுவும் பண்ணிட்டார். அப்போ கரெக்டாக இதெல்லாம் 84, 85 முடிஞ்சு போச்சு. 85 நான் வந்து என்ஃபீல்டு இந்தியா விட்டுட்டு சுதந்திரமாக இண்டிபெண்ட் கன்சல்டன்ட். அப்போயே ஒரு ஆசை, நம்ம இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு நான் வந்துட்டேன். அப்போ மறுபடியும் சந்தித்த போது அவர் சொன்னார், திவ்யா ஸ்கிரிப்டு நான் இப்போ வந்து படமாக பண்ண போகிறேன். அப்படியான்னு. ஆமாம், இப்போ நீ வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது உன்னுடைய டைம் உன் கையில் தானே, வை டோன்ட் வி ஒர்க் டுகெதர் அப்படின்னா. சரின்னு சொன்னேன். ஆனால் ஒர்க் பண்ணலை, அதுதான் உண்மை. அப்போ கொஞ்சம் வருத்தம் கூட இருந்தது, பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா நான் இப்போ சொல்கிறது கரெக்டாக 86 முடிஞ்சுது. அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல பெரிய ஒரு நல்ல ஹிட் ஆகிடுச்சு. அப்போ 86 கடைசியில் மறுபடியும் பெசன் நகரில் அந்த திவ்யா தான் மௌன ராகம் இல்லையா ஹீரோயினுடைய பேர். கரெக்டாக சொன்னீங்க. நம்ம ஒன்லைன் எழுதும்போது ஒரு ஸ்கிரிப்ட் டைட்டில் கொடுப்போம்ல, அந்த பேர் அப்படி இருந்தது. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் டைட்டில் வந்து திவ்யா. அப்போ 86 எண்டில் அவர் சொன்னார், இப்போது பம்பாயை சார்ந்து உள்ள படம் மொத்தமாக அது பம்பாயை தான் சுவாசிக்கிறது. அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய மொழி, அதனுடைய பாஷை, மக்கள், பழகுமுறை எல்லாமே ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னார். எனக்கு இப்போது கன்விக்ஷன் வந்துருச்சு. நிச்சயமாக எப்படிப்பட்ட துறையில் நம்ம இருந்தாலும் இந்த துறை நம்ம எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. எது கலை உணர்வுள்ள துறைகள். சரி பண்ணுவோம்னு சொன்னேன். சந்தோஷமாக இறங்கினேன். டேட் கூட நினைவு இருக்குது. 21 ஜனவரி 1987 நாயகன் படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங்.
எனக்கு வீனஸ் ஸ்டுடியோவில் அப்போலேருந்து ஆரம்பிச்சு. கமல்ஹாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, மணிரத்னத்தை வந்து கமல்ஹாசனுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தே நீங்கள் தான். அது உண்மை தான். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். இப்போ தேனாம்பேட்டில் ஆழ்வார்பேட்டை அந்த கார்னரில் அவர் கமல் சாருடைய வீடு. தேனாம்பேட்டில் நீங்கள் அதுலேயும் ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஆக்ட்ரஸ் விஜய் சந்திரிகா அவங்க வீடெலாம் இருக்கேன். அதுக்கு அடுத்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங் என்னுடையது. அதுக்கு பின் சைடு ரோட்டில் போனோம்னா அங்கே மணிரத்னம் வந்து வீனஸ் காலனி. ஸோ நாங்கள் 3 பேருமே நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருந்தோம். கமல் சாருடைய பரிச்சயம் எப்படி ஏற்பட்டதுன்னா, சாரு அண்ணாவுடைய ஒரு கிளாஸ்மேட் அண்ட் ஃப்ரெண்ட் சவுந்தரபாண்டியன் சார்னு மதுரையிலிருந்து எல்ஐசியில் இருந்தார். அவர் தொழில் நிமித்தமாக என்னை சோலாவில் பார்க்க வந்திருந்தார். அப்போ அந்த சந்திப்பில் ஏற்பட்ட ஒரு இதில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ சார் எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் பாரு அப்படின்னு அவர் கூப்பிட்டு போய் சாருஹாசன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சாருஹாசன் சாரை மீட் பண்ண அதே நாள் வந்து கமல்ஹாசன் சாரை நான் மீட் பண்ணேன். அப்போ அது ஒரு முதல் பரிச்சயமாச்சு. அதுக்கு அப்புறம் தான் நானும் மணிரத்னமா கமல் சாரை அவர் வீட்டில் போய் பார்த்தது. அப்போ முதல்ல எனக்கு அறிமுகமாக இருந்தார் கமல் சார். அண்ட் தென் என் கூடவே வந்து அந்த ஒரு கான்டெக்ட் சொல்லியிருப்பார். அதனால் அது ஒரு பெரிய ஒரு காரங்கர்த்தாவாக இருந்தோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பிரமை எனக்கு கிடையாது. எப்படியும் அது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த சந்திப்பு முதல்ல ஏற்பட்டு அவர் சொல்லியிருக்காரு, மணிரத்னத்தை கிருஷ்ணமூர்த்தி தான், சோலா கிருஷ்ணமூர்த்தி ஹிந்து பேப்பரில் நாயகனுடைய 25வது வருட அந்த வெள்ளி விழா அந்த செலிப்ரேஷனுக்காக ஒரு ஆர்டிகல் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் அவர் மென்ஷன் பண்ணார். நடிக்கிறதுல உங்களுக்கு முன்னாடி யார் வந்ததா இல்லை மணி பண்ண வேலையாது? என் வாழ்க்கையில் அதுக்கு மேலே நான் இந்த வருஷம் பூரா ஒவ்வொரு வருஷமும் நடிச்சிருக்கேன். சொந்த நாடகம் நான் சொன்னேன் இல்லை, பம்பாயில் 6 நாடகங்கள் எழுதி டைரக்ட் பண்ணி ஸ்டேஜ் பண்ணது, அதில் லீட் ரோல்ஸ் பண்ணது. நடிப்பு என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். அது ஒன்று. ஆனால் சொன்னால் சிரிப்பீங்க, மணிக்கு இப்போ நினைவுக்கு தான் தெரியாது. முதல்ல என்ன பண்ண சொன்னாங்க தெரியுமா? சுந்தர மாஸ்டருடைய கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க மிஸ்சீஃப் அந்திமழை நேரம் சாங் இருக்குல்ல, அதுக்கு லீட் டான்ஸராக வர சொன்னாங்க. கேன் யூ இமேஜின்? நான் விலவிலந்து போயிட்டேன். சும்மா இருக்கு சார், கிட்டி பண்ணுங்க கிட்டி அப்படின்னு சுந்தர மாஸ்டர். நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? அப்போ சேச்சா நான் பரிச்சயமே கிடையாதுங்க. எந்த காரணத்துக்காக அவங்களுக்கு தோணித்து எனக்கு தெரியாது. அது ஹோலி சாங்குங்கிறதுனால பம்பாயில் எதுக்காக. ஆனால் சுந்தரம் சார் சொன்னார் இது உண்மை, மணி என்கிட்ட கேட்டார் இது உண்மை, நான் மாட்டேன்னு மறுத்துட்டேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து ஃபைனலாக அந்த ஓப்பனிங் சீன்ஸ் எல்லாம் கடைசியில் தான் பண்ணும்போது அப்போ சொன்னார், சரி அதுதான் நீ வேண்டாம்னு சொல்லிட்டேன், இது பண்ணுனேன் ஹாப்பிலி அப்படின்னு. அப்போ அந்த ஆரம்ப சீனில் சின்ன கமலுடைய அப்பாவாக வரக்கூடிய அந்த ஆரம்ப நிகழ்வு நாயகனுடைய அதில் நடித்தேன். ஸ்மால் ரோல். இந்த நாயகன் ஸ்கிரிப்டை நீங்கள் முதல்ல படிச்சிங்க. படிக்கும்போது இந்த அளவு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணக்கூடிய படமாக அது அமையும்னு தோணுச்சா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒன்று கணக்குகளும் என் மனசில் இருக்கல, நம்பர் 1. ஆனால் ரொம்ப ரசிக்கக்கூடிய அண்ட் மட்டுமல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்பொழுது, அந்த மன உளவியல் அந்த ரீதியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு இன்டெப்த் கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு நல்ல படம் தயாராகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நிச்சயமாக இருந்தது. எனக்கு வந்து சினிமா பற்றிய பெரிய ஒரு பரந்த ஒரு அறிவெல்லாம் கிடையாது, ஐ டோன்ட் ஹேவ். ஆனால் ஒரு கதை ஒரு சப்ஜெக்ட்னு எடுக்கும்போது பீயிங் அ ரைட்டர், அதனால் ஒரு கேரக்டருக்கு இருக்கிற டெப்த்து, அதனுடைய ஜீவன், அதனுடைய அந்த உறவுகள், அதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள், முரண்பாடுகள், தி ஜர்னி ஆஃப் லைஃப் சேலஞ்சஸ், அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். அந்த கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்பொழுது, ஏன்னா ஸ்கிரிப்டிங் போது அந்த பல விஷயங்கள் எடுத்து டீல் பண்ணி அது பண்ணும்பொழுது இது வந்து ஒரு மிக டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிக ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. த பெஸ்ட் பார்ட் ஆஃப் நாயகன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதில் ஒரு சீன் என் மனசில் எப்பவுமே நிற்கும். அதாவது அது ஒரு தத்துவ ரீதியான அது ஒரு சீன். மகளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்பா செய்கிறது, ஓகே, வெறுக்கிற அப்பா செய்கிறத, வெறுத்துட்டு அப்பாவை ப்ரொவோக் பண்ணுறதுக்காக அவரை வந்து அவருடைய மன உளைச்சலை உருவாக்குவதற்காக அவர் வந்து ஜனகராஜ் போய் ஒரு அடி அடிப்பாங்க, கரெக்டாக திருப்பி அரைஞ்சிருவார் நாயகர். அப்போ அவர் கோவப்பட்டு அவர் சொல்ல எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்லும்போது அவர் ஆரம்பிக்கிறார்ல, அந்த டின்னு அந்த ஷெட்டு கட்டி இருந்த அந்த ஏழைங்களுடைய இது குடிச்சில உடைச்சான்ல அந்த சீட், அவனை நிறுத்த சொல்லு, அதுக்கப்புறம் நான் நிறுத்துறேன். அந்த சீனுடைய அந்த டயலாக்ஸ் இருக்குல்ல, ப்ரொஃபவுண்ட் டயலாக்ஸ். அதாவது ஒரு தாதா, அதுவும் வெளியூரில் இருக்கிற ஒரு தாதா, இவ்வளவு வந்து ஏழைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்ட ஒரு மனித உணர்வு இவ்வளவு உள்ள ஒரு மனிதர், அந்த கேரக்டருடைய அந்த மோஸ்ட் என்லிவினிங் ரீசன் ஆஃப் தவறு செய்வது நல்லதுக்காக என்பது தப்பே கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்கிற அதுதான் நாயகனுடைய தத்துவம். இந்த பப்ளிக் வெல்ஃபேர் என்று சொல்லக்கூடிய பொதுவாக மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அநியாயம் அல்லது தவறு என்று கருதக்கூடிய தார்மீக விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அந்த படத்தினுடைய மிக சிறந்த ஒரு வித்தியாசம். அதுதான் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ரொவோகேட்டிவ் மாஸ்டர் கொஸ்டின், நான் நல்லவனா கெட்டவனா தெரியாது. ஆக உள்ளத்தில், எண்ணத்தில், சிந்தனையில்,
கண்ணோட்டத்தில் தார்மீகமாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய செயல்பாடில் தப்பு செய்கிறேன்னா கூட அது செய்ய வேண்டிய ஒரு அந்த அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படத்தில் அந்த விஷயம். நாயகன் படத்துக்கு முன்னாடி மணிரத்னம் டைரக்ட் பண்ண பல்லவி அனுபல்லவி, உணரும், இதய கோயில், பகல் நிலவு போன்ற படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? பல்லவி அனுபல்லவி மட்டும் பார்த்தேன். பல்லவி அனுபவி அது அந்த ஸ்கிரிப்ட் தான் முதல்ல நாங்கள் பேசிகிட்டு இருந்தது நோட்புக்கில் இருக்கு. அப்போ அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய அந்த ப்ரிவ்யூ அல்லது அவன் ப்ரிவ்யூ தான் நினைக்கிறேன், அப்போ கூப்பிட்டுருந்தாரு, அதை பார்த்தேன். உணர்வு படம் நான் பார்க்கல, அதே போல் இதே கோவில் நான் பார்க்கல. பகல் நிலவுடைய ரெவ்யூ ஆனந்த விகடனில் 100க்கு 45 நினைக்கிறேன் மார்க், இப்போ கூட மைண்டில் நினைவு இருக்குது. அப்போது இவர் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார், அங்கீகரிக்கப்பட்டார் அப்படிங்கிற அது தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மௌனராகம் அதுவும் நான் பார்த்துருக்கல. அதுவும் பார்க்கலையா? அந்த டைமில் ஒரு வருஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தேன். அப்போ கேட்குறேன், அப்போ பார்த்துருக்கல. அப்போ பார்த்துருக்கல. மணியானா கிண்டலாக ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த மாதிரி ஒருத்தன் நியாயமாக டைரக்டராக வரணும்னு ஆசைப்பட்டா ஒரு 1000 படங்களை பார்த்துருக்கணும் அப்படின்பாரு. அப்புறம் நினச்சி வெத்து நான் எதுவுமே பார்க்காதவன் அப்படின்னு. மணிரத்னத்தோட உங்களுடைய நட்பு எவ்வளோ காலம் இந்த மாதிரி நெருக்கமாக தொடர்ந்தது? நட்பு நெருக்கமான நட்புங்கிறது நாயகன் படத்துக்கு அப்புறம் நாங்கள் 91 வர வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு ஆக்டிங் ரோல்ஸ் அதுன்னு வந்ததுனால அதே அளவுக்கு நாங்கள் நிறைய தடவை சந்திக்காமல் இருந்தால் கூட தளபதி பண்ணும்போது கூட ஆல்மோஸ்ட் லைக் அசோசியேட் மாதிரி நிறைய விஷயங்களில் ஒர்க் பண்ணேன். குறிப்பாக ஸ்கிரிப்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணோம். அது ஐ திங்க் டில் அபவுட் 91. அப்புறம் தசரதன் படம் அவர் தான் டைரக்ட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு உருவாக்கினார். அப்போது நாங்கள் ரொம்ப க்ளோஸாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். 93 ரிலீஸ். அப்புறம் பம்பாய் படம் 95. நல்ல ரோல் நீங்கள் நடிச்சிங்க, அருமையான அது ரோல். நேஷனல் அவார்டு கூட ரெக்கமெண்ட் ஆகக்கூடிய ஒரு ரோலாக இருந்தது. அது 95 வரன்னு சொல்லலாம். இப்போது 95 இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் எதனால் இந்த அளவு ஒரு இடைவெளி உங்களுக்கு அவருக்கு? இது வாழ்க்கையினுடைய இயற்கையான வளர்ச்சி பரிமாணங்கள்னு நினைக்கிறேன். அதாவது அந்த மணிரத்னம் இன்றைக்கி உலக அளவில், இந்திய அளவில் மிகச்சிறந்த டைரக்டர் மட்டுமே உலக அளவில்னு போகும்போது அவருடைய வளர்ச்சியில், அவருடைய ஒர்க்குடைய அந்த மும்முரத்தில், அவருடைய என்கேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அது ஒரு தரப்பு. எனக்கு நான் சொன்னேன்ல ஆர்வக்கோளாறு, எனக்கு மல்டிபிள் திங்ஸ் ஆஃப் லைஃப். நான் என்னுடைய இந்த துறை மனிதவள மேம்பாட்டுத்துறை, அதில் நான் ஒரு ஆலோசகராகவும் லீடர்ஷிப் ட்ரெயினராகவும் அதே போல் ஊக்க பேச்சாளர் அப்படின்னு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் அந்த ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு முழுமையாக சினிமா மட்டுமே செய்கிற ஒரு கிட்டியாக நான் இருந்தது கிடையாது. ஆக அவருடைய பயணத்தினுடைய டைரக்ஷன் ஒரு மாதிரி இருந்தது, என்னுடைய பயணத்தினுடைய டைரக்ஷன் வேறு மாதிரி இருந்தது. ஆக ஒரு காலத்தில் அந்த 2 டைரக்ஷனும் சிமிலராக இருந்துச்சுங்கிறதுனால அந்த க்ளோஸ்னஸ் ஒரு குறிப்பிட்ட வகையில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 95 நாங்கள் படங்கள் பண்ணவில்லை. 25 வருஷங்களா, இந்த 25 வருஷங்களா இப்போ ஒட்டுமொத்தம் நான் ஒரு 85 படங்கள் பண்ணியிருக்கேன். 25 வருஷம் நாங்கள் படமே பண்ணலைங்கிறது டுகெதர், அதுதான் ஒரு கேப்னு நான் கருதுகிறேன். அதுக்கான கரெக்டான ரூல் வரல போல் இருக்கு, இல்லை தெரியல. இந்த இடைவெளியில் அவரை பார்க்கவோ பேசவோ வாய்ப்பு? அதெல்லாம் குவைட் a few times. அவருடைய 50வது பிறந்தநாள் போது பொன்விழா கரெக்டு. அதேபோல் என்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக வந்திருந்த போது நான் வெள்ளைச்சேரி எலெக்ஷன் கேம்பெயினுக்காக ஒரு விஷயத்தை மைண்டில் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசிய சாங் ரெக்கார்டிங் இருந்தது, அதை பற்றி பேசுவதற்காக போனபோது அப்பப்போ நாங்கள் சந்திக்கிறோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்பொழுது வருஷத்தில் மேபி ஒரு தடவை 2 வருஷத்துக்கு நடுவில் ஒரு தடவை அந்த மாதிரி சந்திக்கணும். மனிதத்துவம் எனக்கு பரிச்சயமானவர்னு சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல நண்பர் தான். பட் அந்த அந்த நட்பினுடைய அந்த இன்டிமேசி அது வேறு, இந்த காலகட்டத்தில் வேறு. 87 நீங்கள் முதல்ல நடிகர் அறிமுகம் மாறீங்க. அந்த ஆண்டிலேயே தொடர்ந்து கமல்ஹாசனோட 3 படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு. எப்படி பார்க்குறீங்க அதை? நாயகன் படம் முடிகிற கட்டத்தில் சத்யா படத்தினுடைய தயாரிப்பு இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனுடைய இனிஷியல் ஷூட்டிங்கெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக குவிக்கப் பண்ணாங்க. அது பண்ணி அது செப்டம்பர் அக்டோபர் 87 வரும்பொழுது உங்களுடைய முதல் சூரசம்ஹாரம். உண்மையை சொல்ல போனால் நாயகன் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான், சத்யா படத்தில் ஒரு ரீமேக் படத்தினுடைய கேரக்டர் தான். உங்கள் படத்தில் தான் மிக வித்தியாசமான டிராமாட்டிக் வில்லன். அதாவது ஒரு ஸ்டைல் காம்பனன்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டைல் காம்பனன்ட் சூரசம்ஹாரம் பண்ணது போல் இன்ன வரைக்கும் நான் வேறு எந்த படத்துலையும் பண்ணலைங்கிறது ஒரு உண்மை. இது நான் சொல்கிறது இல்லை, இன்றைக்கி 30 வருஷம் கழித்து 33 வருஷம் கழித்து மக்கள் சொல்கிறது, சார் அந்த பயங்கர வில்லனாக வருவீங்க சார், அது ரொம்ப ஸ்டைலாக பண்ணுவீங்க சார் சொல்கிறதுல பாதி பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது. பட் யூஆர் ரைட். ஏன்னா அந்த 3 விஷயங்களுமே கமல் சாரோட சேர்ந்து நடித்த படங்கள் 1987. அதே போல் நீங்கள் சொன்னது போல் அடுத்த 30 வருஷங்களாக, இப்போ 33 வருஷங்களாக ஒரு படம் கூட பண்ணல கமல் சாரோட.
அது நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரல. கமல்ஹாசனை வந்து ஒரு நடிகர், ஒரு சக நடிகராகவும் அதே நேரத்தில் நாயகன் படத்தில் ஒரு டைரக்டராகவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. 2 கோணங்களில் கமல்ஹாசன் எப்படி கிட்டி பார்க்குறார்? கமல்ஹாசன் ஒரு சினிமா துறைன்னு சொல்லும்போது நான் எப்போவுமே சொன்னேன், லிவிங் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்னு. அவர் வந்து சினிமா துறையை பற்றிய ஒரு உலகம் தழுவிய விஷயங்களை புரிந்து கொண்ட ஒரு அகராதி. அவர் ஒரு யூனிவர்சிட்டின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆழமான நுணுக்கங்களையும் தொழில்நுட்பங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த முயற்சி பண்ணக்கூடிய அவர் தீவிர பயங்கரமாக ஆழமாக ஒர்க் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். சினிமா துறையில் உள்ள மிக முழுமையான கலைஞர்கள், கலை ஈடுபாடு உள்ளவர்கள் கமல்ஹாசன் எக்ஸப்ஷனல் அப்படிங்கிறது நிச்சயமாக. இந்தியாவில் உள்ள சமகாலத்தில் உள்ள மிகச்சிறந்த நடிகர்களில் ஒரு முன்னணியில் இருக்கிறவர் அவர். எனக்கு வந்து ஒரு 2-3 ஃபேவரட்ஸ் உண்டு. லால் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, ஆமீர் கான் எனக்கு பெரிய ஃபேவரெட்டு. அந்த மாதிரி ஒரு துறையில் ஒரு இடத்துல இருக்கும்பொழுது கமல் சாரை பொறுத்தவரை மொத்த இந்திய அளவில் பார்க்கும்பொழுது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த 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 ஒரு இன்வால்மெண்ட், அந்த ஒரு பசி, சினிமா துறையை பற்றிய பசி நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தது கிடையாது. அந்த விதத்தில் ஒரு எக்ஸப்ஷனல் பர்சன் ரிலேட்டட் டு தட். தனி மனிதராக நமக்கு ஓரளவுக்கு கமல் கூட பரிச்சயம் இருந்தது. இப்போ மணி சார் சொன்னது போல இப்போ கமல் சாரோட அந்த அளவுக்கு தொடர்பு பரிச்சயம் இல்லை. தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து கிருஷ்ணமூர்த்தியினுடைய குரல் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு குரல். பல நடிகர்களுக்கு குரல் கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுடைய 2வது படத்தில் உங்களுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்தாரு. பாருங்கள், இதில் 2 விஷயங்கள் சொன்னோம். ஒன்று அதை பற்றி பதில், 2வது ஒரு கை கொடுங்க. நான் முதலாக டப் பண்ணக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா உங்கள் படத்தில் தானே, அதை நான் மறக்கவே மாட்டேன். என்னாச்சுன்னா நாயகன் படத்தில் அஃப்கோர்ஸ் நான் டப் பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் அதில் டப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, எக்ஸ்பிரஷன் தானே. அதில் அந்த காட்டில் ஒரு வார்த்தை எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான். ஸோ சத்யா பண்ணும் பொழுது கமல்ஹாசங்க நான் இவ்வளோ நாடகங்கள் பண்ணியிருக்கேன், மேடை பேச்சில் நான் வந்து ஒரு முன்னோடியில் இருந்தவன், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவருக்கு நான் அதிகப்படி MBA படித்து இங்கிலீஷ் பேசுகிற ஆளாக இருக்கிறதுனால தமிழ் மொழி மேலே எந்த அளவுக்கு ஈடுபாடு பரிச்சயம் அதை பற்றிய சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தோணலை. ஏன்னா சாவி பத்திரிகைலாம் குறுநாவல் வர அளவுக்கு கதை எழுதுகிற ஆளாக இருந்தால் பாலகுமாரனுக்கு அவ்வளோ நெருங்கிய நண்பர்களாக நாங்கள் 2 பேரும் இருந்த பொழுது அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக சத்யா படத்தினுடைய ரிலீஸ் ஏதோ February மாதம் 88 பண்ண போகிறது ஏதோ ஒரு அர்ஜென்சி, ஒரு அவசரம் இருந்துன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு என்னன்னா, நம்முடைய பிரசாத் லேப் இருக்குல்ல, அங்கே டப்பிங் ஸ்டுடியோ இருக்குல்ல, அதில் என்ன டப்பிங் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த டப்பிங் டெஸ்ட்டு நீங்கள் டப்பிங் ஆடிஷன் நீங்கள் சோலோவாக பண்ணுறது வேறு, அந்த மைக்கில் கமல்ஹாசன் முதல் முறையாக நீங்கள் டப்பிங்கிறதுக்கு இறங்கியிருக்கீங்க. கரெக்ட். இங்கே வந்து ஒரு லெஜெண்டு. அப்போ ஏன்னா அது அந்த நான் சொன்னேன், எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ ஏதோ ஒரு அவசர தேவை இருந்தது, அவங்களுக்கு குயிக்காக முடிக்க வேண்டிய அவசரம் இருந்தது. ஸோ அன்னைக்கு அந்த ஒரு 10 மினிட்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கால் வரல டப்பிங்க்கு. என்ன நான் டப் பண்ண போகிறதில்லைங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் எஸ்பி சார் டப் பண்ண சொன்னாங்க. ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எஸ்பி சாருடைய குரல்ங்கிறது ஒரு சிறப்பான குரல். வருத்தம் என்னன்னா, வாழ்க்கை பூரா 5ஆம் கிளாஸ்லேருந்து தமிழ் பேச்சு போட்டியெல்லாம் முன்னுக்கு நின்று அவ்வளவு வெற்றி பெற்ற நான், இவ்வளவு சிறப்பாக தமிழ் எழுதக்கூடிய நான், இவ்வளவு சிறப்பாக தமிழில் பேசக்கூடிய நான், எனக்கு தமிழை டப் பண்ண முடியாமல் போச்சு. கொஞ்சம் ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன டப் பண்ண சொன்னபோது ஐ ஃபெல்ட் ஜஸ்ட் டூ குட். ஏன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த ஒரு கரேஜ் இருந்தது இல்லை, எனக்கு அது பிடிச்சிது. நீங்கள் மட்டும் இல்லை, அதே நேரத்தில் எந்தங்கச்சி படிச்சவக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. அப்போ வாசு இப்போ நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை சொன்னேன், கிட்டி வாட் இஸ் திஸ், இந்த என்னுடைய கேரக்டர் நீங்கள் தான் டப் பண்ண அப்படின்னா பண்ணுவோம் வாசு அப்படின்னு சொன்னேன். ஆக அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம், இது வந்து குரல் என்கிறது வந்து ஆண்டவனுடைய வரப்பிரசாதம் தான், நமக்கு நாம செய்கிற எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் என்னுடைய 8-9 வயதுலேருந்தே என்னுடைய கனவு ஹீரோ, என்னுடைய மிகப்பெரிய ஐடியல் ஆதர்சம் வாழ்க்கையிலன்னா சிம்மக்குரலன் சிவாஜி சார் தான், பம்பாய் நாட்கட்லேருந்து. அது மட்டும் இல்லை, அவருடைய ராஜாராணி சாக்ரட்டிஸ் நாடகத்தை நான் வந்து என்னுடைய 10வது வகுப்பில் நான் அந்த கேரக்டர் எடுத்து, உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய், கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல, அதற்காகத்தான் சோழர்களே சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள், சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி அழைக்கிறேன், உன்னையே நீ அறிவாய். அந்த காலத்தில் இருந்து அப்போ இந்த டயலாகு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், குரல் வளத்தை, ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதத்தை நல்லா உபயோகிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு. அந்த ஆசைக்கு சினிமா ஒரு நல்ல வடிவம் கொடுத்து, என்னுடைய டாக்டர் டயபட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ண போயிருந்தேன். அங்கே போகும்பொழுது ஒரு 7-8 பெண்மணிகள், 7 பெண்மணினா ஒரு மிடில் கிளாஸ்
கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்துலேருந்து இருப்பாங்க. நான் வந்து ஒரு வெயிட் குறைஞ்சிருந்தாலும் இப்போது அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இவர் இருந்துதானு. அப்போ ஒரு ஃபாதர், ஒரு அப்பா வந்து தன்னுடைய டாக்டரை வந்து, சார் உங்களோட ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தாங்க. அப்போ ஒரு அம்மா அங்கே வந்து திரும்பி பார்த்து அப்போ இயல்பாக சிரிச்சுட்டு, தம்பி அதை நான் நினச்சேன், நான் கேட்கணும்னு, நீங்கள் தானே அந்த பாஷாலாம் நடித்த அந்த. நான் சொன்னேன், ஆமாம்மா. குரலை கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சுதுன்னாங்க. இந்த ஒரு விஷயம் இல்லை லக்ஷ்மணன் சார், அடுத்து ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் நான் என்னோட குரலை வச்சுக்கிட்டு இவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆண்டவனே வரப்பிரசாதம். ஆனால் இவ்வளவு சொல்லியும் அந்த முதல் படத்துக்கு நான் என்டப் பண்ணலைங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இருக்கிறது. பட் பரவாயில்ல, ஒரு லெஜெண்ட், மற்றொரு லெஜெண்ட் எஸ்பிபி அதற்கு உயிர் கொடுத்தாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். எஸ்பி பாட சொன்ன உங்களுக்கு பாட போகிறதில்ல, பேசினார்ன்ற மகிழ்ச்சி அடைஞ்சி சந்தோஷமான விஷயம் தான், தப்பு. ரஜினிகாந்தோட பல ரிமார்க்கபிள் படங்களில் நீங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ரஜினி எப்போ முதல்ல சந்திச்சிங்க நீங்கள்? ரஜினிகாந்த் சாரை நான் சந்தித்தது 1979 அல்லது 80 சோலா ஹோட்டலில் பர்சனல் மேனேஜராக இருக்கும் பொழுது. அவர் ரெகுலர் விசிட்டர் சோலா. நம்ம அதில் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் அப்போ தான் முதல் தடவை சந்திச்சது. அந்த முதல் தடவை சந்தித்த பொழுது அவர் என்னுடைய கேபினில், நான் இப்போ பர்சனல் மேனேஜர், வந்து உட்கார்ந்து பேசினார். அப்போ பேசும்பொழுது இப்போ அவர் கேட்ட கேள்வி இப்போ நினைவு இருக்குது. வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டார். அவர் ஏன் கேட்டார்னு கூட இன்னும் தெரியாது, மேபி என்னுடைய பேசுகிற விதம் வந்ததுனால. இப்போ நான் சொன்னேன் பம்பாயிலேருந்து சார். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு நாங்கள் மராட்டியில் பேசினோம். அவர் கேபினில் நாவுக்காய் அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னேன் ராஜா கிருஷ்ணமூர்த்தி, மாசானோ சிவாஜிராவ் கைக்வாட். அது மராட்டி கான்வர்சேஷன். அது ஒரு நிமிஷத்துக்கு பேசி சிரிச்சுக்கிட்டோம், ஸ்மைல் பண்ணிக்கிட்டோம். முதல்ல சந்திச்சது அப்படி தான். அது முடிஞ்ச அடுத்த சந்திப்பு அப்படிங்கிறது 89 ராஜா சின்ன ரோஜா செட்டில். அவள் சிரிச்சுக்கிட்டு நான் கேட்டேன், சார் வணக்கம், நம்ம மீட் பண்ணிருக்கோம், நல்ல நிலம் இருக்குது அப்படிங்கிறது. இரவும் போயிட்டேன். தட் இஸ் வெரி நைஸ். தங்கமான மனிதர். ராஜா கிருஷ்ணமூர்த்தி எப்படி ஃபீல் பண்ணுறாரு ரஜினிகாந்தோட ஒர்க் பண்ண அந்த அனுபவங்களை? முதல்ல வந்து நம்ம ஓரளவுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார். கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லும்பொழுது, ஒரு நடிகராக வாய்ப்பு கிடைக்கிறது, அவர் கூட நடிக்கிறோங்கிறது அது ஒரு விஷயம். ஆனால் வாழ்க்கை பற்றிய ஒரு சில புரிதல்கள் நமக்கு வேணும்னா அவரை அப்சர்வ் பண்ண கிடைக்குது இல்லை, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வெற்றி பாதையும் எந்த அளவுக்கு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு, நாட் கெட்டிங் கேரிட் அவேன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால எந்த விதத்திலையும் அவருடைய ஈகோ அதனால பூஸ்டப் ஆகியோ வேறு விதமான ஒரு மனிதராக அவரை நம்ம உணர்றோம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ரஜினிகாந்த் சார் of his original nature is the Rajinikanth sir that you will get. இந்த பொருள் உங்களுக்கு வேற எந்த விதத்திலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, what is there is what you will get. What is there is what you will get. Simple, sincere and straightforward. இந்த 3 விஷயங்களை சேர்த்து பார்த்தோம்னா அதுதான் ரஜினிகாந்த் என்னை பொறுத்த வரைக்கும். அவருடைய அந்த 5 படங்கள் இன்னைக்கு சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா அதிக நம்பர் ஆஃப் படங்கள் ஒரு ஹீரோன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு ஹீரோக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து 5 படங்கள் ரஜினி சாருடைய. அதுக்கு அடுத்தது மலையாளத்தில் லால் சாரோட அண்ட் சுரேஷ் கோபியோட 4 படங்கள் அப்படி பார்க்கும் பொழுது. ஸோ அந்த விதத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங், எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள், அதே நேரத்தில் ஆழமாக வாழ்க்கையை புரிந்து கொண்டு ஆழமாக வாழ்க்கையும் சமுதாயத்தையும் பார்க்குற ஒரு நல்ல மனிதர். அது ஒரு 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 சிறப்பான விஷயம். ரஜினிகாந்த் வந்து ஸ்பிரிச்சுவலாக எப்போ இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல்னு சொல்லக்கூடிய அந்த 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 கண்ணோட்டம் வந்து எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை கடந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் அது ஒரு தார்மீகமான நல்ல வழியில் போகிறதா அப்படிங்கிறது, அதை பற்றி ஒரு கண்ணோட்டம், அதை பற்றி ஒரு கவலை, ஒரு கரிசனம் உள்ள ஒரு மனிதருக்கு தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வர முடியும். ஆகையினால சோஷியல் குட் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அவருக்கு அவ்வளவு ஆழமாக ஈடுபாடு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்த ஒரு நல்ல அருமையான குவாலிட்டி. சின்ன வயசுலேருந்தே கிட்டி சிவாஜியுடைய ரசிகர். ஆமாம். சிவாஜி எந்த தருணத்தில் சந்திச்சிங்க? இது வந்து நான் அப்போது அந்த எழுதின நாடகத்தினுடைய டைட்டில் நான் இப்போ சொல்கிறது வந்து என்னுடைய காலேஜ் என்ட்ரி, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயர், இப்போ நினைவு இல்லை கரெக்டாக. நாடகத்தினுடைய தடை பெண்ண தெரியுமா? தேடி வந்த மாப்பிள்ளை. யாருது படம்? எம்ஜிஆருடைய படம். கலாட்டா கல்யாணம் வேற ஒரு நாடகத்தினுடைய டைப்பு, அது வந்து சிவாஜி. பட் அந்த வருடம் நான் எழுதின நாடகம் தேடி வந்த மாப்பிள்ளை. தேடி வந்த மாப்பிள்ளை நாங்கள் வந்து ஸ்டேஜ் பண்ண போகிறோம். கரெக்டாக பம்பாயில் வந்து சிவாஜி சாருடைய 2 நாடகங்களுக்கான அந்த இது நடக்குது, ஸ்டேஜிங் நடக்குது. இல்லை, மட்டுங்கால பார்சி கார்டன் ஏரியான்னு உண்டு, அந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டு, அது விஸ்தாரமான இடம், பெரிய இடம். அந்த இடத்துல மொத்தமாக ஸ்டேஜ் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் முழுக்க கிரியேட் பண்ணி அங்கே போடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நாடகம் அஃப்கோர்ஸ் போய் பார்க்கணுங்கிறது நிச்சயம் பண்ணிட்டோம்.
கடவுளே தரிசனத்துக்கு வரும்போது நம்ம போகாமல் இருக்க முடியுமா? அப்போ என்னுடைய குழுவில் எல்லாருமே நாடகம், ஏன்னா அப்போ ரிஹர்சல் ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. கண்ணனுக்கு எனக்கு வந்து சிவாஜி சார் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை பக்தின்னு சொன்னால், அவனுக்கு பக்தியை தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அது கண்ணனுக்கு. சொன்னேன் நம்ம எல்லாம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. சரி போவோம்னா அப்போ என்னுடைய எளிதில் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு 8 பேர் நாடக குழுவில் இருந்து, நான், கண்ணன், குரு, சந்துரு எல்லாருமே நினைவு இருக்குது. விட்டுருவாங்களா அவ்வளோ ஈஸியாக? சிவாஜி சாரை போய் பார்க்குறதுக்கு அதுக்கு செக்யூரிட்டி அதுன்னு நாடக ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ அழாத குறையாக விழுந்து அதை காட்டி கெஞ்சி பர்மிஷன் வாங்கி கடைசியாக க்ரீன் ரூமில் போயிட்டோம். பார்த்தாச்சு. க்ரீன் ரூமில் போய் அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. கடவுளை சந்தித்தோம். விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவரை வணங்கி ஆசீர்வாதம் பண்ணி அழகாக என்னுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தார். அந்த பேஜை மட்டும் கட் பண்ணி இன்னை வரைக்கும் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட இருக்குது. சினிமா உலகத்தில் உள்ளே வந்த போது சிவாஜி எப்போ சந்திச்சிங்க? நடிகரானதுக்கு பின்னாடி. பிரபு சாருடைய என் தங்கச்சி படம் பண்ணோம்ல, அதனுடைய ப்ரிவ்யூ ஏவிஎம் தியேட்டர் இருக்குல்ல, ராஜேஸ்வரி தியேட்டர், அங்கே நடந்துச்சு. அப்போது சிவாஜி சார் வந்திருந்தார். அதுதான் முதல் சந்திப்பு. ஒரு அழகான சந்திப்பு. அழகான சந்திப்புன்னு அந்த வார்த்தை வந்துருச்சு பாருங்க. அப்போது முடிஞ்சிட்டு எழுந்து போகிறார். எழுந்து போகும்போது எவ்வளோ த்ரில் உள்ள இல்லை, கை கட்டிட்டு பக்கத்தில் இருந்தேன். பக்கத்தில் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி தட்டிட்டு அழகான வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஜென்மன் சாபல்யம் அடைந்தேன்னு சொல்லலாம்ல, அந்த ஒரு சந்தோஷம். அதுதான் அவர்கிட்ட பேசின ஒரே ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் மற்றும் ஒரு நிகழ்வு எனக்கு நினைவு இருக்குது. அவர் கட்சி ஆரம்பித்த பொழுது அன்றைய தினம் எதுன்னு ஏன்னு தெரியாது, ஆனால் அவர் செஞ்சது நல்லது அப்படின்னு தோணுதுனால முதல் முறையாக தனியாக அவர் வீட்டுக்கு போனேன் அவர் சந்திக்கிறதுக்கு. அவர் சந்திக்க முடியல, ராம்குமார் மட்டும்தான் சந்தித்தேன். அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம்ங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேங்கிறது தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தமிழில் விஜயகாந்த், சரத்குமார் இப்படி பல கதாநாயகர்களோட நடிக்கிற வாய்ப்பை நீங்கள் பெற்றீங்க. நல்லவன் படம் 89-90 அந்த பீரியடில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை காஷ்மீரில் போய் அந்த பனி அந்த சூழ்நிலையில் படம் எடுத்த கடைசி படம் அதுதான். அப்போ நமக்கு அதுக்கப்புறம் சோனாமார்க்கில். ஆமாம், சோனாமார்க்கில் கரெக்ட். அந்த படத்தில் எகெயின் வில்லன் ரோல். அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கான சீன்ஸ் வந்து 2-3 சீன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கர்ணாவா அந்த படத்தில் ஐ திங்க் அர்ஜுன் நடிச்சார்ல, அது அர்ஜுன். அதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் மட்டும்தான் பண்ணேன். விஜயகாந்த் வந்து எளிமையான மனிதர்னு சொல்லணும்னா, ரொம்ப ஈஸியான ஒரு மனிதர்னு சொன்னால் விஜயகாந்த். ஒரு சிம்பிளிசிட்டி இருந்தது. விஜயகாந்த் சாரோட எனக்கு ரொம்ப நெருக்கமான நட்புன்னு சொல்ல முடியாது, நான் ரொம்ப மரியாதையோட ட்ரீட் பண்ணக்கூடியவர். நம்ம மட்டுமல்ல, குறிப்பிட்டு விஜயகாந்த் சாருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு நம்முடைய ஸ்டண்ட் யூனியன் நம்ம ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட பாசம், தனிப்பட்ட ஒரு அஃபெக்ஷன். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்றதுனால ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருந்தது. அதையும் தாண்டி அந்த மனித நேயம் இருக்குல்ல, அது வந்து எப்போவுமே நீங்கள் அதை அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அந்த எளிமை, அந்த எல்லோரோட சகஜமாக இருக்கக்கூடிய அந்த அதனால தான் இயல்பாகவே அரசியலில் கூட ஒரு ஈஸ் ஆஃப் என்ட்ரி அண்ட் ஈஸ் ஆஃப் மேக்கிங் அன் இம்பேக்ட், அந்த தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு இருந்து. நல்ல மனிதர். அஜித்தோட நீங்கள் நடித்த முதல் படம் பவித்ரா தான் இல்லையா? அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மற்ற பரிமாணங்களில் கூட ஒரு பரிச்சயம் இருக்குது. தசரதன் படம் பண்ணும் பொழுது, அதனுடைய திட்டங்கள் பிளான்ஸ் நடக்கும் பொழுது, யாரை காஸ்ட் பண்ணலாம்னு அந்த தீர்மானம் எடுக்காத அந்த நேரத்தில் ஆலயம் ஸ்ரீராம் என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தின ஒரு இளைஞர் அஜித். ஓ, தசரதன் இல்லையா? தசரதன் ஸ்டேஜில் சூப்பர். அவருடைய முதல் படத்துக்காக பிரசிடென்சி காலேஜில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். ஸ்ரீராம் சார் என்னை கூட்டிகிட்டு போய் சும்மா ஜென்ரலாக. அப்போ இந்த கேரக்டர் நான் நினச்சதுக்கு அவர் வந்து ரொம்ப யங்காக இருந்தார். பால்மணம் மாறா பாலகன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் மனசில் வச்சுருந்த அந்த போலீஸ் கேரக்டருக்கு இவர் காலேஜ் ஒரு யங் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தார். எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து விடுபட்டு வந்து அப்படிப்பட்ட அந்த ஒரு இது வேண்டி இருந்தது. ஆனால் ரொம்ப இனிமையாக பழகினார். ஒரு முதல் சந்திப்பில் முன்ன பின்ன தெரியாத, இன்னும் ஒரு பிரபலமாகாத, அப்படி எல்லாம் இருந்தாலும் மனசில் பதியக்கூடிய அளவுக்கு ஒரு இனிமையான மனிதராக பழகினார். இது ஒரு டைமென்ஷன். அதுக்கப்புறம் தெரிய வந்தது என்னன்னா, அஜித் சாருடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் என்று சொல்லக்கூடிய தொலைதூரத்து உறவினர்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அவங்க வந்து ரிலேட்டிவாக இருந்தாங்க. அப்போ அந்த பையன் வந்து இப்போ நடிக்கிறான் அப்படின்னு பேசுவாங்களே அந்த டைப்பில், அப்போது அப்படி ஒரு கனெக்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சு. அதை தாண்டி அதுக்கப்புறம் மற்றொரு படத்தில் அஜித் உன்னை கூட என்னை தருவேன், அந்த படத்தில் நான் நிறைய நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வரல, அது மாதிரி பண்ணிருக்கோம். ஆனால் அஜித்தை பல தடவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் ஹியூமன் பீயிங், அவுட்ஸ்டாண்டிங் ஜென்டில்மேன்,
அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும்னா அந்த விதத்தில் இயல்பான வாழ்க்கைக்கும் எந்தவித பாத்திரம், எந்தவித தொழில் சார்ந்த எந்த ஒரு பாத்திரத்தில் இருந்தாலும் சற்றும் மாறாத அதே குணங்களை உள்ள எப்படி ரஜினி சார் இருக்காரோ அதே போல் அஜித் நான் சொல்கிறேன். த சேம் இன்டிகிரிட்டி, சிந்தனை சொல் செயல், அதில் அந்த அப்பழுக்கற்ற அந்த தன்மை அஜித் சந்தேகமில்லாமல் சொல்லக்கூடியது. இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் அஜித் சார். அண்ட் அவருடைய அந்த 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 உண்மைத்தன்மை, அந்த இன்டிகிரிட்டி அப்படிங்கிறது பலதரப்பட்ட சிச்சுவேஷனில் பலதரப்பட்ட விதங்களில் வெளிப்படும், இயல்பாக வெளிப்படும். ட்ராமா பண்ணுறதுக்காகவே இல்லை, இயல்பாக வெளிப்படும். அப்படிப்பட்ட வெளிப்படையான உண்மையான மனிதர் அஜித். ஹீஸ் அ கோல்டன் ஹார்ட்டட் பர்சன். அவருடைய ஃபாதர் மதர் அவங்க கூட நாங்கள் 4வது சீவோர்ட் ரோட்லேயே இருந்ததுனால அவருடைய ஃபாதர்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு அப்புறம் பரிச்சயம் ஆனாங்க. என்னுடைய ஒய்ஃப்க்கெல்லாம் அஜித்துடைய ஃபாதர்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வாக்கிங்க்கு அங்கெல்லாம் போய். ஆனால் அஜித் அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே சந்தித்ததெல்லாம் கிடையாது. ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் அஜித் பொறுத்த வரைக்கும். அது ஒரு நல்ல பரிச்சயம். நிறைய சந்திப்புகள்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் அந்த இருக்கக்கூடிய அந்த இயல்பான அந்த அந்த ஒரு ஒரு அன்பும் அந்த பண்பினுடைய வெளிப்பாடும், ஹியூமன் கர்ட்சி, அதெல்லாம் அஜித் இஸ் அ கிளாஸ் பை ஹிம்செல்ஃப். ஹி இஸ் நாட் ஓன்லி எ கிளாஸ் அஸ் ஃபார் அஸ் ஆக்டிங் இஸ் கன்சர்ன். எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது. அஸ் அ கிளாஸ் ஹியூமன் பீயிங்னா அஜித் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். பத்ரி படத்தில் விஜயோட இணைஞ்சு நடிச்சிருங்க இல்லையா? விஜயோட நடித்த முதல் படம் பத்ரி இல்லை, விஜயோட முதல் படம் நான் அவரோட நடித்த என்னுடைய முதல் படம். அப்போ அவர் ஐ திங்க் +2 ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன். மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனுக்காக வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக வருவார். அப்போ நான் காலேஜ் பிரின்சிபல், மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபல், பணம் வாங்கி இது பண்ணுற உல்ட்டா பண்ணுற பிரின்சிபல். அவருக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு தூக்கு போட்டு சாவார், அந்த ரொம்ப வருத்தப்பட்டு. அதுக்கப்புறம் அதற்கான அந்த கோவப்பட்டு ராதிகா என்மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, அந்த மாதிரி அந்த கதை. அதில் அப்போ விஜயுடைய முதல் சந்திப்பு. அஃப்கோர்ஸ் நம்ம யாரையும் எடை போடுறது கிடையாது. ஆனால் விஜய் வந்து ஒரு நடிகராகிறதுக்கான முயற்சி பண்ணுவார்னு கூட அப்போ எனக்கு தெரியாது, தோணலை எனக்கு. சரி, எஸ்.ஏ. சந்திரசேகருடைய அப்பா படம் நல்ல இயல்பாக நடிக்கக்கூடிய, ஏன்னா அந்த கேரக்டர் அது கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதை தாண்டி ரொம்ப அழகாக திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்காக வளர்ந்து சிறப்பான ஒரு இடத்தை பெற்றாருங்கிறது சந்தேகமே கிடையாது. அப்படி ஒரு ரீச் வரும்பொழுது தான் பத்ரி படம் 2001 அந்த காலகட்டத்தில் 2001 அந்த காலகட்டத்தில் பத்ரி படம் வரும்போது அவர் அஃப்கோர்ஸ் வெரி எஸ்டாப்ளிஷ். பத்ரி படத்தில் எங்களுக்கு நிறைய காட்சிகள் வந்து சேர்ந்து செய்யக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வந்தது. அப்போ ஒரு ரொம்ப ஈடுபாடோடு சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர், சின்சியரிட்டி ஆஃப் பர்பஸ், அந்த ஒரு ஈடுபாடோட முயற்சியை எடுத்துக்கிட்டு எதையும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற அந்த 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 ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. உங்கள் மகனாக நடித்த சிம்புவை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையே? சிம்பு இஸ் ஃபன். சிம்புன்னு நம்ம சொன்னோம்னா எனக்கு அவரையும் பரிச்சயம் கிடையாது அதுக்கு முன்னாடி. ஆனால் நடிக்க அந்த காட்சிகள் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நேச்சுரலி ஈஸி ஆக்டர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பு ஆக்டிங்கை சீரியஸாக எடுத்துப்பார். ஆனால் அவரை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒரு இயல்பான ஒரு பப்ளி யூத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய முகம், அவருடைய எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஒரு எப்பொழுதுமே ஓரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க குறும்புத்தரமான ஒரு ஸ்மைல், ஆஸ் அ பர்சனாலிட்டினோ ஒரு பப்ளி கேரக்டர். இட் வாஸ் வெரி என்ஜாயபிள். சிம்பு சாரோட ஒர்க் பண்ணது வாஸ் வெரி வெரி என்ஜாயபிள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.